கிட்டத்தட்ட 15 வருஷமா சைக்கிள்களை மட்டுமே குறி வச்சு திருடிட்டு வந்த பலே திருடனை போலீசார் கைது பண்ணியிருக்காங்க. ரியல் லைஃப் திகில் பாண்டியின் பிளாஷ்பேக் என்ன? வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் சைக்கிள்களை பார்த்தால் ஏதோ காவல்துறை சார்பில் புதிய சைக்கிள் கடை திறந்திருக்கிறார்களோ என்று எண்ணத் தோன்றும். இவை அத்தனையும் களவு போன மிதிவண்டிகள். ஆளினால் சைக்கிள் கடை ஓனர் போல உட்கார்ந்திருக்கும் இந்த நபர் 2 வருடங்களாக திருடிய மொத்த சைக்கிள்களின் விற்பனையானது போக மிச்சமிருந்ததை மட்டும்தான் போலீசார் தற்போது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சென்னை அயனாவரம் மார்க்கெட் தெருவில் உள்ள அபார்ட்மெண்டில் நிறுத்தி வைத்திருந்த சைக்கிளை கடந்த மாதம் ஒரு நபர் திருடிச் சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற சைக்கிள் திருட்டு புகார் தொடர்ந்து வந்ததால் உஷாரான போலீசார் தனிப்படை அமைத்து தேடிய போதுதான் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் சிக்கியிருக்கிறார். ஏற்கனவே சைக்கிள் திருட்டில் கைதாகி சிறையில் இருந்து வெளியே வந்தவர் என்பதால் வெங்கடேஷை கவ்வி பிடித்த காவல்துறை அவரிடம் நடத்திய விசாரணையில் மொத்தமாக திருடி வைத்திருந்த 35க்கும் மேற்பட்ட சைக்கிள்களை மீட்டிருக்கிறார்கள். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் சாதா வெங்கடேஷ் சைக்கிள் வெங்கடேஷாக மாறிய பிளாஷ்பேக்கை அவிழ்த்துவிட்டிருக்கிறார். பட்டதாரியான வெங்கடேஷ் 16 ஆண்டுகளுக்கு முன் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். போதுமான சம்பளம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வந்த வெங்கடேஷ் தினமும் சைக்கிளில் வேலைக்கு சென்று வருவது வழக்கம். அப்படி ஒரு நாள் வேலைக்கு செல்லும் போது அவரது சைக்கிள் சாவி தொலைந்து போயிருக்கிறது. அப்போது ஒரு சைக்கிள் கடைக்காரரிடம் உதவி கேட்க அவர் ஒரு ஃபோக்ஸ் கம்பியால் பூட்டை திறந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் அப்போது அந்த கடைக்காரர் திறந்தது பூட்டை மட்டுமல்ல, வெங்கடேஷின் கண்ணையும் தான். ஃபோக்ஸ் கம்பி டெக்னாலஜியை புத்தியில் ஏற்றிக்கொண்ட வெங்கடேஷ் அதே பாணியில் சில சைக்கிள்களை திருடி விற்று பணம் பார்த்திருக்கிறார். பைக்கை திருடினால் நம்பர் பிளேட்டை வைத்து பிடித்து விடுவார்கள் என்பதால் சைக்கிள் திருட்டு வெங்கடேஷுக்கு சௌகரியமானதாக மாறியிருக்கிறது. இதனால் சென்னை சிட்டியில் பல இடங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளை குறிவைத்திருக்கிறார். ஏனென்றால் அபார்ட்மெண்டில் விலை உயர்ந்த கியர் சைக்கிள்கள் நிறுத்தப்பட்டிருக்கும். இதனால் அதை குறிவைத்து திருடும் வெங்கடேஷ் திருட்டு சைக்கிள்களை ஏதாவது ஒரு பார்க்கிங்கில் நிறுத்திவிடுவார். அதன் பிறகு அந்த இடத்திற்கு பக்கத்தில் கட்டிட வேலைகள் நடக்கிறதா என தேடிச் செல்லும் வெங்கடேஷ் அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கும் வட இந்திய தொழிலாளர்களிடம் குடும்ப கஷ்டத்திற்காக சைக்கிளை விற்பனை செய்வதாக விலை பேசுவார். 20,000 மதிப்புள்ள சைக்கிளை வெறும் 2,000 ரூபாய்க்கு அதிரடி ஆஃபரில் விற்றிருக்கிறார் வெங்கடேஷ். இதற்காக போலி பில்களையும் தயார் செய்து வைத்திருந்திருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு அசோக் நகரில் இவர் சைக்கிள் திருடிய சிசிடிவி காட்சிகளால் முதலில் கைது செய்யப்பட்டார் வெங்கடேஷ். அதன் பிறகு சிறையில் இருந்து சில மாதங்களிலேயே வெளியே வந்திருக்கிறார். ஆனால் பல வருடங்களாக திருடிய கை சும்மா இருக்குமா? சைக்கிளை பார்த்தாலே கை நடுங்க தொடங்கி இருக்கிறது. இதனால் இந்த முறை ஏரியாவை மாற்றி அயனாவரம் பகுதியில் கைவரிசை காட்டி வந்திருக்கிறார். 2வது முறையாக வெங்கடேஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து திருடி வைத்திருந்த சைக்கிள்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.